என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இதை ஃபுல்லா அப்படியே உட்காருங்க. உட்காந்துருங்க அப்படி. கடந்த 4 ஆண்டு காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டுமல்ல டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுல ஜனவரி மாதம் பெய்யக்கூடிய மழையில பாதிக்கப்படுறோம். கடந்த ஆண்டு அது மாதிரி பெஞ்சதுல 13 மாதம் கழிச்சு வெறும் 10,82,00,000. அது யாருக்கு போச்சுன்னு இன்னமும் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு வேளாண் துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்கிறாங்க. இந்த வருடமும் 60,000 ஹெக்டேர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. உரிய நிவாரணம் வழங்கல. கேள்வி கேட்டதுக்கு மனு கொடுத்ததுக்கு வரும் தான், எப்போ வரும்னு தெரியல. ஆனா இங்க இந்த நிலைமை கடலூர் மாவட்டத்துல நிவாரணமும் வழங்கப்பட்டதா, இன்சூரன்ஸும் வழங்கப்பட்டதா, முழுக்க நன்றி தெரிவித்து போஸ்ட் ஓட்டப்பட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நிவாரணமும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. எந்த அதிகாரியும் வரல. காவல்துறையை வச்சு கைது பண்ணுங்க, அடிங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அடிச்சு கையெல்லாம் கிழிச்சிருக்காங்க, காலை கிழிச்சிருக்காங்க. முதல்வருடைய கவனத்துக்கு போகணும்னு தான் நாங்க இவ்வளவு சிரமப்படுறோம். செத்தாலும் பரவாயில்ல. முதல்வருடைய சொந்த மாவட்டம் தான் இது, அவர் மாமனார் ஊர் தான் இது. அவர் அமைச்சர் அவர் மாவட்டத்துக்கு கொடுத்தா எங்க முதலமைச்சர் எங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த போராட்டம். வணக்கம் பாடம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சம்பா பருவத்தில் 1,79,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் அறுவடை துவங்கிய நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 18 ஆகிய தேதிகளில் பரவலாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் அரசு கணக்கெடுப்பின்படி சுமார் 65,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் ஊடு பயிராக பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் பச்சை பயிர் வகைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதற்கு மார்ச் மாதத்திற்குள் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மிகவும் சொற்ப அளவிலான இழப்பீடு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டமான கடலூர் மாவட்டத்திற்கு முழுமையான வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இன்று டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்களில் ஒன்றிணைந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி தலைமையில் குவிக்கப்பட்ட போலீஸ் காவல்துறையினர் விவசாயிகளிடமிருந்து முதலில் மைக்கை பிடுங்கினர். தொடர்ந்து விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் துரைராஜ், டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாவட்ட தலைவர் இயற்கை விவசாயி ராமலிங்கம் உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்களை கைது செய்தனர். கைது செய்வதற்கு விவசாயிகள் முன் வராத நிலையில் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றினர். அப்போது விவசாயிகள் மாட்டுவதற்கு ஈடுபட்ட எதிர்ப்பு எங்களை கைது செய்தீர்கள் என்று வேனில் ஏற மறுத்தனர். அப்போது காவல்துறையினர் விவசாயிகளை தாக்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தங்கள் உடைகள் கிழிக்கப்பட்டதாகவும் கை கால்களில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட விவசாயிகளை வெளியே கொண்டு செல்லாதபடி வாகனங்களை சுற்றி விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று கூறி சொல்லும் முதலமைச்சர் காவல்துறையை ஏவி விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தியது கண்டனத்துக்குரியது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பானு.